டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பவர் நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஈரான் மீதான தாக்குதல் விரைவில் முடிவுக்கு வரும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. போரை முடிவுக்கு கொண்டு வர தேவையான மன உறுதி ஈரானிடம் உள்ளதாக அதிபர் மசூத் பெஷஷ்கியான் பேச்சு. அமெரிக்கா உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். ஈரானுடனான போரில் அமெரிக்காவுக்கு ஆதரவளிக்காத உலக நாடுகளுக்கு உதவ மாட்டோம். ஈரானிடம் போராடி கச்சா எண்ணெய் பெற்றுக்கொள்ளுமாறு டொனால்ட் ட்ரம்ப் பேச்சு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் தொடர் முயற்சிகளின் பலனாகவே ஹார்முஸ் நீரிணையை சரக்கு கப்பல்கள் கடக்க ஈரான் அனுமதி. வெள்ளை மாளிகை தகவல். இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகத்தை அதிகரிக்க முடிவு. ரஷ்ய துணை பிரதமர் உறுதி. ஈரானில் மிக உயரமான பாலம் தகர்ப்பு. எதிர்கால தாக்குதலை தவிர்க்க ஈரான் முடிவெடுக்க வேண்டும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை. அமெரிக்கா என்ன செய்தாலும் ஈரான் சரணடையாது. வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி திட்டவட்டம். இஸ்ரேலின் பினாமியாக செயல்படுகிறது அமெரிக்கா. அமெரிக்க மக்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் ஈரான் அதிபர் பெஷஷ்கியான் குற்றச்சாட்டு. ஈரான் போர் தொடர்ந்தால் பல்வேறு நாடுகளுக்கு பாதிப்பு ஏற்படும். பிரிட்டன் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் எச்சரிக்கை. டொனால்ட் ட்ரம்பின் வெளியுறவு கொள்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அமெரிக்கா முழுவதும் போராட்டம். லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்பு. மியான்மரின் புதிய அதிபராக ராணுவ தளபதி மின் ஆங் லேங் தேர்வு. நாடாளுமன்றத்தில் முறைப்படி அறிவிப்பு. உலகம் முழுவதும் 30,000 பணியாளர்களை நீக்கியது ஆரக்கிள் நிறுவனம். இந்தியாவில் மட்டும் 12,000 பேர் நீக்கப்பட்டதாக தகவல். 2 முதல் 3 வாரங்களில் ஈரான் போர் முடிவுக்கு வரும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கிடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்வது சாத்தியம் என்றும் அவர் கூறினார். வெள்ளை மாளிகையில் பேசிய டொனால்ட் ட்ரம்ப் போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்து கொள்ள ஈரான் விரும்புவதாகவும் அத்தகைய திருப்புமுனை எட்டப்பட்டால் இன்னும் விரைவாகவே தீர்வு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் குறிப்பிட்டார். இதனிடையே இரு நாடுகளுக்கு இடையேயான நம்பிக்கை என்பது முற்றிலும் இல்லை என ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி கூறியுள்ளார். தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் அமெரிக்காவின் நடவடிக்கைகளில் நேர்மையில்லை என்றும் விமர்சித்தார். அமெரிக்க அரசுடனான பேச்சுவார்த்தைகளில் தங்களுக்கு ஒருபோதும் நல்ல அனுபவமும் கிடைத்ததில்லை என்றும் அராக்ஷி தெரிவித்தார். போரை முடிவுக்கு கொண்டுவர ஈரான் அதிபர் மசூத் பெஷஷ்கியான் விருப்பம் தெரிவித்துள்ள நிலையில் மீண்டும் இதுபோன்ற மோதல் நிகழாது என்பதற்கு அமெரிக்கா உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். ஐரோப்பிய கவுன்சில் தலைவருடனான தொலைபேசி உரையாடலின் போது போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான மன உறுதி தங்களிடம் இருப்பதாகவும் ஆனால் இத்தகைய ஆக்கிரமிப்பு மீண்டும் நிகழாமல் தடுப்பதற்கு தேவையான உத்தரவாதங்கள் அளிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கடந்த மாதம் 28ஆம் தேதி தொடங்கிய ஈரான் மீதான தாக்குதல் 1 மாதத்தை கடந்து நீடித்து வருவது குறிப்பிடத்தக்கது. ஈரானில் உள்ள மிக உயரமான பாலம் தகர்க்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். இந்த பாலம் தலைநகர் தெஹ்ரானையும் கராஜையும் இணைக்கும் பாலமாகும். ஈரான் மீது தாக்குதல்கள் அதிகரிக்கப்பட்டு அந்த நாட்டை கற்காலத்திற்கு கொண்டு செல்லப் போவதாக ட்ரம்ப் கூறியிருந்த நிலையில் இந்த தாக்குதல் நடைபெற்றுள்ளது. இதில் 8 பேர் கொல்லப்பட்டனர். 95 பேருக்கு காயம் ஏற்பட்டது. இந்த தாக்குதல் குறித்த காணொளி காட்சியை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள ட்ரம்ப் ஈரானில் எஞ்சியிருக்கும் கட்டமைப்புகளை அடுத்தடுத்து தாக்க உள்ளதாக கூறினார். உலகின் மிகவும் வலிமையான அமெரிக்க இராணுவம் ஈரானில் உள்ள கட்டமைப்புகளை அழிக்க இன்னும் தொடங்கவில்லை என்றும் கூறியுள்ளார். ஈரானில் எஞ்சியுள்ள கட்டமைப்புகளான பாலங்கள், மின்சார உற்பத்தி நிலையங்கள் ஆகியவற்றின் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இதனை தவிர்க்க என்ன செய்ய முடியுமோ அதனை ஈரானின் புதிய தலைமை விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதனிடையே அமெரிக்கா, இஸ்ரேல் ஆகிய நாடுகளின் தாக்குதல்களில் இருந்து தன்னை தற்காத்துக் கொள்ளும் உறுதியுடன் ஈரான் உள்ளதாக அந்நாட்டு அதிபர் மசூத் பெஷஷ்கியான் கூறியுள்ளார். அஜர்பைஜான் அதிபர் இலாம் அலியேவுடன் தொலைபேசி மூலம் உரையாடிய போது அவர் இதனை தெரிவித்தார். அமெரிக்காவுடன் மறைமுக பேச்சுவார்த்தையில் ஈரான் ஈடுபட்டிருந்த போது அமெரிக்கா திடீரென தாக்குதலை நடத்தியதாக பெஷஷ்கியான் தெரிவித்தார். மருத்துவமனைகளையும் பள்ளிகளையும் குறிவைத்து தாக்குதல் நடந்ததாக அவர் சுட்டிக்காட்டினார். இதற்கிடையே அமெரிக்கா என்ன செய்தாலும் ஈரான் மக்கள் சரணடைய மாட்டார்கள் என்று
அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சர் சையத் அப்பாஸ் அராக்ஷி தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்ட சமூக ஊடக பதிவில், கட்டி முடிக்கப்படாத பாலங்களை தாக்கினாலும் ஈரானியர்களை சரணடையுமாறு கட்டாயப்படுத்த முடியாது என்று கூறினார். இந்த தாக்குதல் எதிரிகளின் தார்மீகம் வீழ்ச்சியடைந்துள்ளதையும் தோல்வியடைந்துள்ளதையும் காட்டுவதாக அவர் குறிப்பிட்டார். அழிக்கப்படும் ஒவ்வொரு பாலமும் கட்டடமும் மீண்டும் வலுவானதாக எழுப்பப்படும் என்று கூறியுள்ள அராக்ஷி, அமெரிக்காவின் நிலைதான் மீண்டும் கட்டமைக்க முடியாததாக உள்ளது என்றார். ஈரானுக்கு எதிரான போரில் அமெரிக்கா பெரும் வெற்றியை பெற்றிருப்பதாக அந்நாட்டு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களிடையே உரையாற்றிய அவர், கடந்த 5 ஆண்டுகளாகவே அமெரிக்காவின் எதிரிகள் தோல்வியடைந்து வருவதாகவும் தற்போது முன்னெப்போதையும் விட பெரும் வெற்றியை அமெரிக்கா ஈட்டி வருவதாகவும் தெரிவித்தார். ஈரானை குறிவைத்து அமெரிக்க ராணுவம் ஆபரேஷன் எபிக் ஃபியூரியை தொடங்கி 1 மாதம் மட்டுமே ஆகிறது என்ற ட்ரம்ப், கடந்த 4 வாரங்களில் அமெரிக்க ஆயுதப்படைகள் போர்க்களத்தில் விரைவான, தீர்க்கமான, மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றுள்ளதாகவும் இதுபோன்ற வெற்றிகளை இதற்கு முன் மிகச் சிலரே கண்டிருக்கிறார்கள் என்றும் கூறினார். ஈரானின் கடற்படை அழிந்துவிட்டது, அவர்களின் விமானப்படை சிதைந்துவிட்டது என்று குறிப்பிட்ட அமெரிக்க அதிபர், ஈரானின் தலைவர்களில் பெரும்பாலானவர்கள் இறந்துவிட்டதாக தெரிவித்தார். போர் வரலாற்றில் ஒரு எதிரி சில வாரங்களுக்குள் இத்தகைய தெளிவான மற்றும் பேரழிவுகரமான பெரிய அளவிலான இழப்புகளை சந்தித்ததில்லை என்றும் டொனால்ட் ட்ரம்ப் கூறினார். ஈரானுடனான தூதரக பேச்சுவார்த்தைகளில் அமெரிக்க போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்ட சம்பவம் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வெளியான ஊடக அறிக்கைகளின்படி இந்த நிகழ்வு இரு நாடுகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளுக்கு தடையாக இருக்கும் என்ற கருத்தை அவர் நிராகரித்துள்ளார். இதனிடையே ஈரான் மற்றும் வளைகுடா பகுதிகளில் 2 அமெரிக்க போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ஈரான் மற்றும் அமெரிக்க அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். இந்த விபத்தில் 2 விமானிகள் மீட்கப்பட்ட நிலையில் மாயமான 3வது விமானியை தேடும் பணி தீவிரமடைந்துள்ளது. ஈரானுடனான போரில் தங்களுக்கு உதவாத உலக நாடுகளுக்கு இனி உதவ மாட்டோம் என்று அமெரிக்கா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. தங்களிடம் பெட்ரோல் வாங்குங்கள் அல்லது ஈரானிடம் போராடி வாங்கிக் கொள்ளுங்கள் என்று அமெரிக்க அதிபர் பேசியுள்ளார். மேற்காசிய நாடான ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தொடர்ந்துள்ள போர் 33வது நாளாக தொடர்ந்து வருகிறது. ஈரான் முடக்கி வைத்துள்ள ஹார்முஸ் நீரிணையை திறக்க இராணுவ உதவி செய்யும்படி உலக நாடுகளுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அழைப்பு விடுத்திருக்கிறார். ஆனால் அதற்கு எந்த ஒரு நாடும் முன்வரவில்லை. இதற்கிடையே உள்நாட்டில் ஏற்பட்டுள்ள அதிருப்தி மற்றும் உலக நாடுகளின் நெருக்கடியால் போரை விரைவில் முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சியில் அமெரிக்கா ஈடுபட்டுள்ளது. இந்நிலையில் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப், ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டுள்ளதால் கச்சா எண்ணெய் கிடைக்காமல் பல நாடுகள் தத்தளிப்பதாக கூறினார். போரில் அமெரிக்காவுக்கு உதவாத நட்பு நாடுகள் தங்களிடமிருந்து கச்சா எண்ணெயை வாங்கிக் கொள்ள வேண்டும் அல்லது ஈரானிடம் போராடி வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றார். தங்களுக்கு உதவாத நாடுகளுக்கு இனி அமெரிக்காவும் உதவி செய்யாது என்ற டொனால்ட் ட்ரம்ப், ஈரான் முழுவதும் நசுக்கப்பட்டு விட்டது என்றும் குறிப்பிட்டுள்ளார். அரபு நாடுகள் மீது ஈரான் நடத்தும் தாக்குதல்களை அரபு நாடுகளின் கூட்டமைப்பு மன்றம் வன்மையாக கண்டித்துள்ளது. இந்த தாக்குதல்கள் பிராந்திய ஸ்திரத்தன்மைக்கும் சர்வதேச பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தலாக உள்ளதாகவும் அது எச்சரிக்கை விடுத்துள்ளது. பஹ்ரைன் வெளியுறவு அமைச்சர் அப்துல் லத்தீப் பின் ரஷீத் அல் ஜயானி தலைமையில் நடைபெற்ற காணொலி கூட்டத்தில் ஜோர்டான், ஐக்கிய அரபு அமீரகம், பஹ்ரைன், சவுதி அரேபியா, ஓமான், கத்தார், குவைத் மற்றும் ஈராக் நாடுகள் மீதான ஈரானின் தாக்குதல்களை அரபு வெளியுறவு அமைச்சர்கள் கண்டித்தனர். இந்த தாக்குதல்கள் குடியிருப்பு பகுதிகள், முக்கிய உட்கட்டமைப்புகள், தூதரகங்கள் மற்றும் தங்கும் விடுதிகளை தாக்கியுள்ளதாகவும் இவை அரசின் இறையாண்மைக்கு எதிரானது என்றும் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் என்றும் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. பாதிக்கப்பட்ட நாடுகள் தனித்தனியாகவோ அல்லது கூட்டாகவோ தங்களை தற்காத்துக் கொள்ளும் உரிமையை அமைச்சர்கள் உறுதிப்படுத்தினர். மேலும் அரபு நாடுகளில் உள்ள ஆயுத குழுக்களுக்கு ஆதரவளிப்பதை நிறுத்துமாறும் ஈரானை கூட்டத்தில் பங்கேற்றவர்கள் வலியுறுத்தினர். இஸ்ரேலின் பினாமியாக அமெரிக்கா செயல்படுவதாக ஈரான் அதிபர் பெசஷ்கியான் குற்றம் சாட்டினார். மேற்காசிய போர் தொடர்பாக அமெரிக்க மக்களுக்கு அவர் எழுதியுள்ள திறந்த மடலில், உண்மையிலேயே அமெரிக்கா முதலில் என்ற கொள்கைக்கு அந்நாடு முன்னுரிமை அளிக்கிறதா அல்லது கடைசி அமெரிக்க வீரர் இருக்கும் வரை போரிட தயாராக இருக்கும் இஸ்ரேலின் பினாமியாக மட்டுமே செயல்படுகிறதா என்று கேள்வி எழுப்பினார். ஈரானிய அரசு ஊடகமான பிரஸ் டிவி மூலம் வெளியிடப்பட்ட அந்த செய்தியில் பெசஷ்கியான் ஈரானிய உட்கட்டமைப்புகள் மீதான சமீபத்திய இராணுவ தாக்குதல்களையும் கண்டித்துள்ளார்.
ஈரானிய மக்கள் அமெரிக்க மக்கள் மீது எந்தவிதமான வன்மமும் கொண்டிருக்கவில்லை என்ற பெசஸ்கியான், ஈரானிய அச்சுறுத்தல் குறித்த சித்தரிப்பு இஸ்ரேலால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்டுக்கதை என்றார். மனித வரலாற்றில் மிக பழமையான தொடர்ச்சியான நாகரீகங்களில் ஒன்றான ஈரான் ஆக்கிரமிப்பு, ஆதிக்கம் என்ற பாதையை ஒருபோதும் தேர்ந்தெடுக்கவில்லை என்றார். ஈரானின் புதிய உயர் தலைவரான முஜ்தபா கமேனி பாதுகாப்பாகவும் நலமாகவும் இருக்கிறார் என்ற ஈரான் அதிபர், அமெரிக்கர்கள் தங்கள் சொந்த விருப்பங்களை திணிப்பதற்கும் அழுத்தம் கொடுப்பதற்கும் பேச்சுவார்த்தைகளை ஒரு சாக்காக பயன்படுத்துகிறார்கள் என்று குற்றம் சாட்டினார். மேற்காசியாவில் போர் பதற்றம் நிலவி வரும் சூழலில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் முயற்சிகள் பலனாக ஹார்முஸ் நீரிணையை சரக்கு கப்பல்கள் கடக்க ஈரான் அனுமதி அளித்துள்ளதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. கடந்த பிப்ரவரி 28 அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஈரானின் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனி உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்டதை தொடர்ந்து பதிலடி நடவடிக்கையாக ஈரான் இந்த முக்கிய கடல்வழி பாதையை மூடியதால் உலகளவில் எரிபொருள் பற்றாக்குறை மற்றும் விலைவாசி உயர்வு ஏற்பட்டது. தற்போது அமெரிக்காவுடன் நடத்தப்பட்ட நேரடி மற்றும் மறைமுக பேச்சுவார்த்தைகளின் விளைவாக ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட 10 கப்பல்களுடன் கூடுதலாக 20 சரக்கு கப்பல்கள் இந்த நீரிணையை கடக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை ஊடக செயலாளர் கரோலின் லீவிட் உறுதிப்படுத்தினார். ஈரான் மீதான அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய கூட்டு தாக்குதல் 2வது மாதமாக தொடர்ந்து வரும் நிலையில் ஈரானிய கடற்படை தளபதி அலி ரிசா டங்ஸ்ரி கொல்லப்பட்டதை ஈரான் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளது. கடந்த வாரம் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் படுகாயமடைந்திருந்த அவர் கடலோர பாதுகாப்பு படைகளை ஒருங்கிணைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த போது உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹார்முஸ் நீரிணையை மூடி கடல்வழி போக்குவரத்தை மூடியதற்கும் அங்கு கன்னிவெடிகளை பதித்ததற்கும் டங்ஸ்ரி முக்கிய காரணமாக இருந்ததாக இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் இஸ்ரேல் கட்ஸ் குறிப்பிட்டிருந்தார். 2018 முதல் கடற்படை தளபதியாக பணியாற்றி ஈரானிய கடற்படையை வலுப்படுத்திய இவரது இழப்பு பின்னடைவாக கருதப்பட்டாலும் தங்களது பதிலடி தாக்குதல்கள் ஓயாது என்று ஈரான் ராணுவம் எச்சரித்துள்ளது. ஈரான் மீதான தாக்குதல்களில் ஈடுபடும் அமெரிக்க போர் விமானங்கள் தனது வான்வெளியை பயன்படுத்துவதற்கு ஸ்பெயின் அரசு தடை விதித்திருக்கிறது. முன்னதாக கூட்டாக இயக்கப்படும் இராணுவ தளங்களை பயன்படுத்துவதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை விரிவுபடுத்தும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதனால் மேற்காசிய இலக்குகளை நோக்கி செல்லும் அமெரிக்க இராணுவ விமானங்கள் ஸ்பெயினை தவிர்த்து மாற்றுப்பாதையில் செல்ல வேண்டிய கட்டாயத்தில் உள்ளன. சர்வதேச சட்டத்திற்கு புறம்பாகவும் ஒருதலைபட்சமாகவும் தொடங்கப்படும் போர்களில் ஸ்பெயின் ஒருபோதும் பங்களிக்காது என்ற அரசின் கொள்கை முடிவின் அடிப்படையிலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அந்நாட்டின் பொருளாதார அமைச்சர் கார்லோஸ் குயர்போ விளக்கமளித்துள்ளார். ஈரான் மீதான அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய தாக்குதல்களை தொடக்கம் முதலே கடுமையாக எதிர்த்து வரும் ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சாnchez இத்தகைய தாக்குதல்கள் பொறுப்பற்றவை மற்றும் சட்டவிரோதமானவை என்றார். மேற்காசிய பிரச்சினைக்கு அமைதியான முறையில் தீர்வு காணப்பட வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வலைதள பதிவில், மக்களுக்கு பெரும் துயரையும் பொருளாதார வீழ்ச்சியையும் அளித்துள்ள போரை அமெரிக்காவும் இஸ்ரேலும் நிறுத்துவதற்கு இதுவே சரியான தருணம் என்றார். இதேபோல ஈரானும் அண்டை நாடுகளை தாக்குவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். இதனிடையே நியூயார்க்கில் பாதுகாப்பு கவுன்சில் வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒவ்வொரு நாளும் போர் நீடிக்கும் போது மனித குலத்தின் மீதான தாக்கமும் அதிகரிப்பதாக அவர் குறிப்பிட்டார். பிராந்தியத்தில் அமைதியை மீண்டும் கொண்டுவர தூதரக நடவடிக்கையும் பேச்சுவார்த்தையும் அவசியம் என்று அவர் தெரிவித்தார். இஸ்ரேலின் வடக்கு நகரான ஹைஃபாவில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது இடைமறிக்கப்பட்ட ஏவுகணையின் சிதறல்கள் விழுந்ததில் எரிபொருள் சேமிப்பு கிடங்குகள் பலத்த சேதமடைந்தன. ஈரான் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதல் நீடித்து வருகிறது. ஈரானும் பதில் தாக்குதல் மேற்கொண்டு வருகின்றது. இந்நிலையில் இஸ்ரேலில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது ஏவுகணை தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. ஈரான் அல்லது லெபனானின் இஸ்புல்லா அமைப்பினரால் ஏவப்பட்ட ஏவுகணையாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படும் நிலையில் இஸ்ரேலின் வான்வழி பாதுகாப்பு அமைப்புகள் இதனை இடைமறித்தனர். இருப்பினும் சிதறல்கள் விழுந்ததில் எரிபொருள் சேமிப்பு கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தால் சுத்திகரிப்பு வளாகத்திலிருந்து கரும்புகையுடன் தீ மளமளவென பரவியது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த சம்பவத்தால் உற்பத்தி வசதிகளுக்கு பாதிப்பில்லை என்றும் எரிபொருள் விநியோகம் தடைபடாது என்றும் இஸ்ரேல் எரிசக்தி அமைச்சர் ஏலி கோஹன் உறுதிப்படுத்தினார்.
இந்தியாவுக்கான கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகத்தை அதிகரிக்க முடிவு செய்திருப்பதாக ரஷ்ய துணை பிரதமர் டெனிஸ் மாந்த்ரோவ் உறுதியளித்துள்ளார். அரசு முறை பயணமாக இந்தியா வந்த அவர் தலைநகர் தில்லியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஆகியோரை சந்தித்தார். எரிசக்தி ஆற்றல் தொடர்பாக இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டது. இந்திய சந்தைக்கு தேவையான திரவ வடிவ இயற்கை எரிவாயு, கச்சா எண்ணெய் ஆகியவற்றை கூடுதலாக விநியோகிக்க ரஷ்யா நிறுவனங்கள் தயாராக உள்ளதென அந்நாட்டின் துணை பிரதமர் டெனிஸ் மந்த்ரோவ் உறுதியளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்தின் குடியேற்ற கொள்கைகள் மற்றும் வெளியுறவு கொள்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அமெரிக்கா முழுவதும் லட்சக்கணக்கான மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அமெரிக்கா முழுவதும் சுமார் 3000த்திற்கும் மேற்பட்ட இடங்களில் போராட்டம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் செயின்ட் பால் பகுதியில் உள்ள சட்டமன்ற வளாகத்தில் நடைபெற்ற பேரணியில் சுமார் 2 லட்சத்திற்கும் அதிகமானோர் திரண்டனர். ட்ரம்ப் நிர்வாகத்தின் குடியேற்ற அமலாக்க நடவடிக்கைகள் மற்றும் ஈரானுடனான மோதல் போக்கு ஆகியவற்றை கண்டித்து போராட்டக்காரர்கள் பதாகைகளை ஏந்தியும் முழக்கங்களை எழுப்பியும் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். இந்த போராட்டம் குறித்து கருத்து தெரிவித்த செனட்டர் கிர்ஸ்டன் கில்லிபிராண்ட், அமெரிக்க மக்கள் ஒருபோதும் அரசர்களுக்கு பணிந்தவர்கள் அல்ல என்பதை இந்த எழுச்சி காட்டுவதாக குறிப்பிட்டார். மேலும் அதிபர் தனது பதவியை தனிப்பட்ட நலன்களுக்காக பயன்படுத்துவதை நிறுத்திவிட்டு மக்கள் நலன் சார்ந்த பணிகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஆஸ்திரேலியாவில் எரிபொருள் மீதான கலால் வரியை ஜூன் மாத கடைசி வரை பாதியாக குறைக்க பிரதமர் ஆந்தனி அல்பனீஸ் உத்தரவிட்டுள்ளார். அதிகரித்து வரும் எரிபொருள் விலையிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்கும் நோக்கில் ஆஸ்திரேலிய அரசு இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. மேலும் போக்குவரத்து சுமையை குறைக்க கனரக வாகனங்கள் மீதான கட்டணங்களையும் அடுத்த 3 மாதங்களுக்கு அரசு நிறுத்தி வைப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் விலை உயர்வால் மக்கள் சொந்த வாகனங்களை பயன்படுத்துவதை குறைக்கும் நோக்கில் ஆஸ்திரேலியாவின் விக்டோரியா மற்றும் டாஸ்மேனியா ஆகிய 2 மாநிலங்களில் பொது போக்குவரத்து தற்காலிகமாக இலவசம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நிலக்கரி மற்றும் இயற்கை எரிவாயு உற்பத்தியில் ஆஸ்திரேலியா முன்னணியில் இருந்தாலும் ஆஸ்திரேலியா தனது நாட்டின் சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருள் தேவையில் 80% இறக்குமதியை நம்பியே இருப்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கில் நடைபெற்று வரும் ஈரான் போர் தொடருமானால் பிரிட்டன் உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் பாதிக்கப்படும் என்று பிரிட்டிஷ் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். லண்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த போரில் எந்த விதத்திலும் பிரிட்டன் தலையிடாது என்று கூறினார். மத்திய கிழக்கில் போரை முடிவுக்கு கொண்டு வந்து ஹார்மோஸ் நீரிணை திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறிய அவர் இந்த முயற்சிக்கு பிரிட்டன் ஆதரவளிக்கும் என்றார். இதற்கிடையே ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனீஸ் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் ஈரான் போரால் வரும் மாதங்கள் கடினமாக இருக்கும் என்று தெரிவித்தார். இந்த போரில் ஆஸ்திரேலியாவுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்ற போதிலும் மக்கள் பாதிக்கப்படுவதாக தெரிவித்தார். இதனால் ஏற்படும் பொருளாதார நெருக்கடி பல மாதங்கள் நீடிக்கக்கூடும் என்று அவர் எச்சரித்தார். 38,000 மெட்ரிக் டன் எரிபொருள் வழங்கி உதவி செய்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு இலங்கை பிரதமர் அனுரகுமார திசநாயக்க நன்றி தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக இலங்கையில் எரிபொருளுக்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் இலங்கைக்கு உதவும் விதமாக 20,000 மெட்ரிக் டன் டீசல் மற்றும் 18,000 மெட்ரிக் டன் பெட்ரோலை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. இது தொடர்பாக அனுரகுமார திசநாயக்க வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் இலங்கையில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் தட்டுப்பாடு குறித்து பிரதமர் நரேந்திர மோடியிடம் பேசியதாக தெரிவித்துள்ளார். தனது கோரிக்கைகளை பரிசீலித்து 38,000 மெட்ரிக் டன் எரிபொருளோடு இந்தியா அனுப்பிய சரக்கு கப்பல் கொழும்பை வந்தடைந்தது என்றும் இலங்கைக்கு உதவிய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கும் நன்றியை தெரிவித்துள்ளார். புர்கினா ஃபாசோவிற்கு மனிதாபிமான உதவியின் அடிப்படையில் இந்தியா சார்பில் 1000 மெட்ரிக் டன் அரிசி அனுப்பப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் வெளியிட்ட சமூக ஊடக பதிவில் இந்தியா புர்கினா ஃபாசோவிற்கு 1000 மெட்ரிக் டன் அரிசியை அனுப்பியுள்ளது என்றும் இது நலிவடைந்த சமூகங்கள் மற்றும் உள்நாட்டில் இடம்பெயர்ந்தோரின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கை தெற்குலக நாடுகளுக்கு மனிதாபிமான உதவி மற்றும் பேரிடர் நிவாரண கூட்டாளியாக இந்தியாவின் தொடர்ச்சியான அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கிறது என்றும் ரந்தீர் ஜெய்ஸ்வால் சுட்டிக்காட்டினார். ஈரானின் கோண்டா பகுதியில் அமைந்துள்ள கனநீர் உற்பத்தி ஆலை மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் அந்த ஆலை மிக கடுமையான சேதங்களை சந்தித்துள்ளதாகவும்
தற்போது அது செயல்படும் நிலையில் இல்லை என்றும் சர்வதேச அணுசக்தி முகமை தெரிவித்திருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபையின் அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பான இது தனது அதிகாரப்பூர்வ சமூக ஊடக பதிவில் தாக்குதலுக்குள்ளான அந்த தொழிற்சாலையில் தற்போது அணுக்கரு பொருட்கள் ஏதும் இல்லை என்பதையும் தெளிவுபடுத்தியுள்ளது. அணு ஆயுத தயாரிப்பிற்கு தேவையான புளூட்டோனியத்தை உற்பத்தி செய்யும் திறன் இந்த ஆலைக்கு இருப்பதாக கூறி ஈரானின் அணுசக்தி உட்கட்டமைப்பை முடக்கும் நோக்கில் இத்தாக்குதல் நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானின் கடும் பொருளாதார நெருக்கடி நிலவி வரும் சூழலில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை அந்நாட்டு அரசு வரலாறு காணாத வகையில் உயர்த்தி உள்ளது பொதுமக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கராச்சி உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் 1 லிட்டர் பெட்ரோல் 458 ரூபாய் 40 காசுகளுக்கும் டீசல் 520 ரூபாய் 35 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்படுவதால் அன்றாட கூலி தொழிலாளர்கள் மற்றும் நடுத்தர குடும்பத்தினர் கடும் நிதி நெருக்கடிக்கு ஆளாகியுள்ளனர். ஏற்கனவே 55 ரூபாய் உயர்த்தப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் 137 ரூபாய் வரை விலை ஏற்றப்பட்டிருப்பது தங்களால் தாங்கிக் கொள்ள முடியாத சுமை என வாகன ஓட்டிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். எரிவாயு விலையும் உயர்ந்துள்ளதால் அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ள நிலையில் கராச்சியில் உள்ள எரிபொருள் நிலையங்களில் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்கள் வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்பும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. இந்தியா உட்பட பல நாடுகளின் காப்புரிமை பெற்ற மருந்து இறக்குமதிகளுக்கு 100% வரியை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விதித்துள்ளார். இதேபோல உலோகங்களின் மீதான தீர்வையையும் அவர் அதிகரித்துள்ளார். இதற்கான 2 முக்கிய உத்தரவுகளில் அவர் கையெழுத்திட்டுள்ளார். அமெரிக்காவின் வர்த்தகத்துறையுடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாத இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு இந்த வரி உயர்வு பொருந்தும். இந்தியாவிலிருந்து பொதுவாக ஏற்றுமதி செய்யப்படும் மருந்துகள் ஜெனரிக் வகையை சேர்ந்தவையாகும். இந்த மருந்துக்கு அமெரிக்காவில் வரி விலக்கு அளிக்கப்படுகிறது. அதே சமயம் அமெரிக்காவின் வர்த்தகத்துறை ஜெனரிக் மருந்துகளை மதிப்பீடு செய்து அதற்கேற்றவாறு வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்த புதிய வரி விதிப்பு பெரிய நிறுவனங்களுக்கு ஜூலை 21ஆம் தேதியிலிருந்தும் சிறு நிறுவனங்களுக்கு செப்டம்பர் 29ஆம் தேதியிலிருந்தும் அமலுக்கு வரும். மத்திய ஆப்பிரிக்க குடியரசின் அதிபராக ஃபாஸ்டின் ஆர்கஞ்ச் பட்டேரா 3வது முறையாக பதவியேற்றார். 2023ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட அரசியலமைப்பு மாற்றங்கள் மூலம் பதவிக்காலம் கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டதை தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் புறக்கணித்த சர்ச்சைக்குரிய டிசம்பர் தேர்தலில் 78% வாக்குகளோடு அவர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். இருப்பினும் முறைகேடுகள் மற்றும் வெளிப்படைத்தன்மையின்மை காரணமாக எதிர்க்கட்சிகள் இந்த முடிவை நிராகரித்தன. ரஷ்ய படைகளுடன் பாதுகாப்பு உறவுகளை வலுப்படுத்தியுள்ள துவாட்டராவின் இந்த மறுதேர்வு ஆயுதமேந்திய குழுக்களின் அச்சுறுத்தல் மற்றும் பொருளாதார சவால்களுக்கு மத்தியில் அந்நாட்டின் அரசியல் சூழலில் முக்கியத்துவம் பெறுகிறது. மியான்மரின் புதிய அதிபராக இராணுவ தளபதி மின் ஆங் லேங் அந்நாட்டு நாடாளுமன்றத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2021இல் இராணுவ புரட்சி மூலம் அதிகாரத்தை கைப்பற்றிய அவர் கடந்த 5 ஆண்டுகளாக நாட்டை ஆட்சி செய்து வருகிறார். இராணுவ ஆதரவு உறுப்பினர்கள் பெரும்பான்மையாக உள்ள நாடாளுமன்றத்தில் மொத்தம் பதிவான 584 வாக்குகளில் 429 வாக்குகளை பெற்று அவர் வெற்றி பெற்றதாக சபாநாயகர் ஆங் லின் வே அறிவித்தார். அவருடன் போட்டியிட்ட மற்ற இருவரும் துணை அதிபர்களாக பொறுப்பேற்றனர். கடந்த டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் 3 கட்டங்களாக நடத்தப்பட்ட தேர்தல்கள் மூலம் இந்த புதிய அரசு அமைந்துள்ளது. முக்கிய எதிர்க்கட்சிகள் பங்கேற்க தடை விதிக்கப்பட்ட நிலையில் இந்த தேர்தல் நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. உலகம் முழுவதும் தங்கள் நிறுவனத்தில் பணியாற்றும் 30,000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்து ஆரக்கிள் நிறுவனம் அறிவித்துள்ளது. இதில் இந்தியாவில் மட்டும் 12,000 ஊழியர்கள் தங்கள் வேலையை இழக்கின்றனர். பணி நீக்கம் தொடர்பான உத்தரவை மின்னஞ்சல் மூலம் ஆரக்கிள் நிறுவனம் தெரிவித்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு சார்ந்த திட்டங்களுக்கு அதிக நிதியை ஒதுக்க முன்வந்திருப்பதால் ஆரக்கிள் நிறுவனம் பணி நீக்க நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிரேக்கத்தின் கிரீட் தீவில் சஹாரா பாலைவனத்தில் இருந்து வீசிய மணல் புயல் காரணமாக கடந்த புதன்கிழமை வான்பகுதி முழுவதும் அடர் ஆரஞ்சு நிறமாக மாறியது. வட ஆப்பிரிக்காவிலிருந்து மத்திய தரைக்கடல் வழியாக பலத்த காற்றால் அடித்து வரப்பட்ட இந்த மணல் துகள்கள் ஹெராக்லியன் நகரை முழுமையாக மூடியதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. இந்த அடர் புகை மூட்டத்தினால் பார்வை திறன் பெருமளவு குறைந்ததால் கிரீட் தீவிற்கு வரவிருந்த சில விமானங்கள் தரையிறங்க முடியாமல் மற்ற விமான நிலையங்களுக்கு திருப்பிவிடப்பட்டன. தற்போது அங்கு நிலவி வரும் புயல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மழையினால் இந்த மணல் துகள்கள் பரவியுள்ளதாக உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்தன.
உஸ்பெகிஸ்தான் எல்லையை ஒட்டிய ரஷ்யாவின் உலியானோஸ்க் பிராந்தியத்தில் 414 பயணிகளுடன் சென்ற ரயில் தடம் புரண்டு விபத்திற்குள்ளானதில் ஒரு குழந்தை உட்பட 7 பேர் காயமடைந்தனர். மாஸ்கோவிலிருந்து சுமார் 900 கிலோமீட்டர் தொலைவில் நிகழ்ந்த இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக உயிரிழப்புகள் ஏதும் ஏற்படவில்லை என ரஷ்ய அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். தண்டவாளத்தில் ஏற்பட்ட விரிசல் காரணமாக இந்த விபத்து நேரிட்டு இருக்கலாம் என்று கருதப்படும் நிலையில் அவசரகால மீட்பு படையினர் பயணிகளை பாதுகாப்பாக வெளியேற்றி காயமடைந்தவர்களுக்கு முதலுதவி அளித்தனர். மற்ற பயணிகளுக்காக உலியானோஸ்க் பகுதியில் தற்காலிக தங்குமிடங்கள் அமைக்கப்பட்டு உயர்மட்ட விசாரணைக்கும் உத்தரவிடப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆப்கானிஸ்தானின் இந்து குஷ் மலைத்தொடரை மையமாக கொண்டு ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானின் பல பகுதிகளில் அதிர்வுகளை ஏற்படுத்தியது. ரிக்டர் அளவுகோலில் 5.8 என்ற அளவுகோலில் பதிவான இந்த நிலநடுக்கத்தால் மத்திய ஆப்கானிஸ்தானில் 8 பேர் உயிரிழந்தனர். இந்த நிலநடுக்கம் ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூல் மட்டுமின்றி அண்டை நாடான பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத், கைபர் பக்துன்குவா உள்ளிட்ட பகுதிகளிலும் பலத்த அதிர்வுகள் உணரப்பட்டன. நாசாவின் ஆர்டமிஸ் 2 திட்டத்தின் கீழ் ஓரியான் விண்கலம் 50 ஆண்டுகளுக்கு பிறகு மனிதர்களை நிலவின் அருகே அனுப்பும் 10 நாள் விண்வெளி பயணமாக புறப்பட்டு சென்றுள்ளது. மனித விண்வெளி ஆய்வில் புதிய கட்டத்தை தொடங்க உள்ள இந்த திட்டத்தில் எத்தனை வீரர்கள் விண்வெளிக்கு சென்றுள்ளனர்? இத்திட்டத்தின் நோக்கம் என்ன? இது குறித்து விண்வெளி வீரர்கள் என்ன கூறுகிறார்கள்? பார்க்கலாம். என்ன தெரிஞ்சுக்க போறோம் செய்தி தொகுப்பில். அரை நூற்றாண்டுக்கு பிறகு மனிதர்கள் மீண்டும் நிலவுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். நிலவை சுற்றி வருவதற்காக மனிதர்களை ஏற்றிச் செல்லும் நாசாவின் வரலாற்று சிறப்புமிக்க ஓரியான் விண்கலம் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. இந்த திட்டத்தில் ரீட் வைஸ்மேன், விக்டர் குளோவர், ரிஷினா கோச் மற்றும் கனடிய விண்வெளி வீராங்கனை ஜெர்மி ஹான்சன் ஆகியோர் இடம்பெற்றனர். நிலவுக்கு மனிதர்களை அனுப்ப இதுவரை மேற்கொள்ளப்பட்ட திட்டங்களில் ஆண்கள் மட்டுமே இடம்பெற்ற நிலையில் தற்போது அமெரிக்காவைச் சேர்ந்த பெண் விண்வெளி வீரரான கிறிஸ்டினாவும் இடம்பெற்றுள்ளார். சுமார் 10 நாட்கள் நீடிக்கும் இந்த பயணத்தின் போது நிலவில் தரையிறங்காமல் அங்கு சுற்றுப்பாதையில் நீண்ட தூரம் வலம் வந்து உயிர் வாழ்வதற்கான சாதக நிலை, நிலவில் விண்கலத்தின் செயல்பாடு ஆகியவற்றை 4 வீரர்களும் ஆராய்வார்கள். அவசரகால நடைமுறை பயிற்சியையும் அவர்கள் மேற்கொள்வர். மேலும் அவர்கள் நிலவின் எல்லை பகுதிகளை புகைப்படம் எடுக்க உள்ளனர். தொடர்ந்து வரும் 10ஆம் தேதி பூமிக்கு திரும்பும் அவர்கள் பசிபிக் பெருங்கடலில் தரையிறங்குவர். இந்த விண்கலமானது ஃப்ரீ ரிட்டர்ன் பாதையை பயன்படுத்துவதால் ஏதேனும் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டாலும் பூமியின் ஈர்ப்பு விசையாலேயே விண்கலம் தானாக திரும்ப இயலும். மணிக்கு 40,000 கிலோமீட்டர் வேகத்தில் பூமிக்கு திரும்பும் இந்த விண்கலம் சூரியனின் வெப்பத்தில் பாதி அளவிலான வெப்பத்தை தாங்கும் திறன் கொண்டது. ஆர்டமிஸ் திட்டத்தில் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி மற்றும் இஸ்ரோ போன்ற பல சர்வதேச அமைப்புகளும் இணைந்து செயல்படுகின்றன. எதிர்காலத்தில் மனிதர்கள் நிலவில் தங்கி ஆய்வு செய்வதற்கான தொழில்நுட்ப அமைப்புகளை சோதிப்பதே இந்த பயணத்தின் முக்கிய நோக்கமாகும். 1972 மேற்கொள்ளப்பட்ட நிலவு பயணத்திற்கு பிறகு மனிதர்களை நிலவுக்கு அனுப்பும் நாசாவின் 2வது பயணம் இது என்பதால் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இதனிடையே திட்டத்திற்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வாழ்த்து தெரிவித்துள்ளதோடு விண்வெளியில் அமெரிக்கா வெற்றி பெற்று வருவதாக பெருமிதம் தெரிவித்தார். இதனிடையே ஆர்டமிஸ் 2 விண்வெளி வீரர்கள் நிலவுக்கும் பூமிக்கும் இடையிலான பயணப்பாதையின் நடுப்பகுதியை எட்டிய போது தங்களின் நெகிழ்ச்சியான அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். இது குறித்து பேசிய விண்வெளி வீரர் ரீட் வைஸ்மேன், விண்வெளியில் இருந்தபடி பூமி மற்றும் நிலவின் காட்சிகளை காண்பது ஒரு சாதனை என்றும் இது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அனுபவம் என்றும் குறிப்பிட்டார். இந்த சவாலான பயணத்திற்காக தங்களது குழுவினர் கடுமையாக உழைத்து வருவதாகவும் விண்வெளியிலிருந்து பூமியை பார்ப்பது ஒரு பிரமிக்க வைக்கும் உணர்வை தருவதாகவும் நெகிழ்ச்சி தெரிவித்தார். இத்துடன் நிறைவடைந்தது உலகம் இந்த வாரம் செய்தி தொகுப்பு. மீண்டும் சந்திக்கலாம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில்.